ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்து ரேவதி கிட்ட வந்து அவங்க பேசவும், அப்போ ரேவதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரேவதி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்கணும்னா நீ வந்து கண்டிப்பாக வந்து நல்ல மாதிரிக்கு பழிச்சு வரணும், அதுக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நீ கண்ணை மூடிக்கிடணும், அப்போ தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து அவங்க ரேவதியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஐ லவ் யூ ரேவதி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு கண் சிமிட்டக்கம் நடக்குது. இது பார்த்ததுமே கார்த்தி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ரேவதி இப்போ நீ கண்ணை சிமிட்டினேல அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா ரேவதிக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ வந்து ரேவதி கண்ணை மூடிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்திக்குள்ள ஒரு ரொம்பவே வந்து ஒரு தன்னம்பிக்கை வருது. எப்படியும் ரேவதி நல்ல மாதிரிக்கு வந்துடும் அப்படின்னு. அப்போ டாக்டர் கிட்ட வந்து அவங்க கார்த்தி வந்து சொல்லவும், அடுத்தது டாக்டர் வந்து ரொம்பவே வந்து பிரமிப்பு அடைகிறாங்க. என்னங்க நாங்களும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அப்போ கூட ரேவதி வந்து கண்ணை முடிக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே அவங்க அந்த அளவுக்கு வந்து பாசம் வச்சுருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. இன்னும் நாங்கள் வந்து கண்டிப்பாக ரேவதியை பழக்க வச்சிருவோம், எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவும், அப்போ ரேவதி வந்து எப்படியும் வந்து நல்லபடியாக வந்துருவான்னு சொல்லிட்டு கார்த்தி நம்பிக்கையோடு இருக்கவும் எல்லாருக்குமே வந்து அந்த நம்பிக்கை வந்துடுது. அப்போ எல்லாருமே கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி கண்டிப்பாக நம்ம ரேவதி பழைய மாதிரிக்கு வந்துருவாப்பா, நீ கவலைப்படாத, நீ பேசினதுமே ரேவதிக்குள்ளே இந்த மாதிரிக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ ராஜராஜன் வந்து சாமுண்டி ஸ்ரீகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ஈஸ்வரி, நீ பேசும்போது கூட ரேவதி வந்து கண்ணை முடிக்கவே இல்லை, ஆனால் மாப்பிள்ளை பேசினதுமே ரேவதி வந்து கண்ணை மூடிக்கிட்டானா அப்போ என்ன அர்த்தம், ரேவதி வந்து அந்த அளவுக்கு வந்து மாப்பிள்ளை மேலே அன்பா இருக்கிறா அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும், இது கேட்டதுமே சாமுண்டிஸ்ரீ கார்த்தியை பார்க்குறாங்க. இப்போ சந்திரக்கெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இது போகிற போக்க பார்த்தாக்கி அவன் நல்லா ஆகுறாளா இல்லையோ, ஆனால் இவளுடைய மனசை மாற்றிடுவாங்க போலுக்கு. கார்த்தி இந்த மாதிரிக்கு பேசினதுமே ரேவதிக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுது. இதனால் வந்து அக்காவோட மனசு திரும்பவும் வந்து கார்த்தி பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலா பயந்துட்டு இருக்கவும், அடுத்தது அதிகாரிகளாக வராங்க. வந்ததுமே அவங்க கார்த்திகிட்ட விசாரிக்கும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, இந்த மாதிரிக்கு வந்து என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சதுமே நான் ஓடோடி வந்தேன், அதனால் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்களும் சரி நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. பண்ணும்போது சிசிடிவி வீடியோவில் வந்து தெரிய வருது, அதாவது ரேவதி அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கவும், அப்போ வேணும்னே ஒருத்தங்க காரை கொண்டுட்டு வந்து இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிகாரிங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ அந்த காரோட நம்பரை வச்சு பார்த்தோம்னா அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு காரணம் முருகனும் அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. இந்த விஷயம் கார்த்திகிட்ட அதிகாரிகள் சொல்கிறாங்க, இது வந்து வேணும்னே பண்ணினது தான், உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து அதாவது தற்செயலாக இந்த விவரம் நடக்கலை, இது வந்து வேணும்னு இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கவும். இது கேட்டதுமே கார்த்தி அப்படியே துடிதுடிச்சு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அங்கேருந்து நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்பவும், அப்போ மயில்வாகனம் வந்து என்ன சகலை என்னாச்சு அப்படிங்கும் போது கார்த்தியை வேணும்னு தான் இந்த மாதிரி இடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மயில்வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கார்த்தி அங்கேருந்து கிளம்பவும் உடனே வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுமே யார் அதை பண்ணினாங்க அப்படிங்கும் போது இவன் தம்பா பண்ணியிருக்கிறான் அப்படிங்கவும், பார்த்தாக்கி அங்கே வந்து முருகனும் அவங்க ஃப்ரெண்டு தான் இருக்கிறாங்க. இவங்கள பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, அதாவது இவங்கள தானே அன்னைக்கு என்னுடைய ஒய்ஃப் வந்து இவங்கள மாட்டி விட்டா, அதனால தான் இவங்க வந்து வேணும்னு இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கவும், உடனே அதிகாரியும் சொல்கிறாங்க, ஆமாங்க அன்னைக்கு இவனுங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இவனுங்களுக்கு வசமாக வந்து எல்லாமே மாட்டிக்கிட்டதுனால இவனுங்களும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டானுங்க. ஆனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் ஒய்ஃபை வந்து வேணும்னே இவனுங்க பழி வாங்கியிருக்கிறாங்க, இன்னுமே இவனுங்களை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தாலும் சரி தான், யாராலையுமே காப்பாற்ற முடியாது, இவனுங்களுக்கு மேலே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்தது கார்த்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து பயங்கரமாக வந்து கார்த்தி வந்து திட்டிட்டு போகிறாங்க. என் ஒய்ஃப் உங்களை என்ன பண்ணுன்னா, நீங்கள் பண்ணின தப்புக்கு என் ஒய்ஃபை வந்து இந்த மாதிரிக்கு தண்டிச்சிட்டிங்களே, உண்மையை சொல்ல போனாக்கி நீங்களாம் வந்து ஒரு மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக வந்து கார்த்தி வந்து அவங்கள போட்டு திட்டுறாவும், அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, இப்படி நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இவங்களை இனிமேல் ஜாமீனில் எடுக்க யார் வந்தாலும் சரி தான், நீங்கள் எனக்கு ஒரு ஃபோனை பண்ணுங்கள், இவங்க இனிமேல் வெளியவே வரக்கூடாது அப்படிங்கும்போது, கார்த்தி நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவனுங்களை நான் விட மாட்டேன் வெளியே, இவனுங்க இந்த மாதிரிக்கு வந்து வச்சு பழி வாங்கியிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா, இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்து கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ வந்து மயில்வாகனம் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொன்னதுனால கார்த்தி வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து அவனுங்க தான் இப்படி பண்ணியிருக்கிறானுங்க வேணும்னே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பவும் அப்போ ராஜராஜனும் மயில்வாகனமும் ரோஹிணியும் வந்து தடுக்கிறாங்க. அதுதான் அவனுங்களை வந்து பிடிச்சிட்டாங்களா, அதான் வந்து சகலை வந்து அங்கே போய் பேசிட்டு வந்திருக்கிறாருல, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல, இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனுங்க வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என் பொண்ணை இந்த மாதிரிக்கு பழி வாங்கிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா டாக்டர் வராங்க. ரேவதிக்கு நல்ல மாதிரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சுது, அதனால இனிமேல் கவலைப்பட வேண்டாம், அபாய கட்டத்தை அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது ஒரு 3 மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா ரேவதி கண்மொழிப்பாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆனால் அவங்கள நல்ல மாதிரிக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா வந்து இவ பொழைக்க மாட்டான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, அந்த முருகனை போய் இவ வந்து இந்த மாதிரிக்கு பண்ணினால, அதனால தான் அவள் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் இப்படிலாம் செஞ்சுருக்கிறான், இவ இதோட கதை முடிஞ்சிடும்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இவ பொழைச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எரிச்சலோடு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி வந்து 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கண்மொழிக்கவே இல்லை. அப்போ வந்து டாக்டர்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு 3 மணி நேரம் ஆச்சுது ஒன்று கண்மொழிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாருமே பேசுங்க, அதுவும் முக்கியமாக கார்த்தி நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேவதி கண்முழிச்சிருவாங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க ரேவதி கிட்ட போய் அவங்க பேசுகிறாங்க, ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ வந்து ரேவதியோட கையை பிடிக்கவும் ரேவதி கண்முழிக்கிறாங்க. முழிச்சதுமே கார்த்தியை பார்க்குறாங்க, ஆனால் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் இல்லாமல் போயிடுச்சுது. உடனே கார்த்தியை பார்த்ததுமே அவங்க வந்து அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ உடனே வந்து என்னது இவ கார்த்தியை பார்த்துமே இவ பேசாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதினு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே வந்து ரேவதி வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கூப்பிடவும் உடனே அவங்க வராங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது ரேவதிக்கு என்னை பார்த்து யாருன்னு சொல்லி கேட்குறா அப்படிங்கவும் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க கார்த்தி கூட மட்டும்தான் அவங்க கார்த்தியோட கையை மட்டும் பிடிச்சிருக்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு யாருமே தெரியாமல் இருக்குது. கார்த்திக்னு மட்டும்தான் அவங்க வந்து அதாவது பேசாட்டாலும் அவங்க வந்து பழகுறாங்களே தவிர மற்றபடி யாருமே வந்து பார்த்தாக்கி நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கவும் உடனே வந்து டாக்டர் செக் பண்ணுறாங்க. பண்ணிட்டுமே அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு தலையில் அடிபட்டனால அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் மறந்துருக்குது, ஆனால் கார்த்தி மட்டும் ஏதோ அவங்க வந்து அதாவது அவங்களுக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிற நினப்பில் அவங்க கையை மட்டும் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க, மற்ற யாருமே வந்து அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி கார்த்தி எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடவும் அப்போ சந்திரகலா வந்து இவனையும் சேர்த்து அவன் மறந்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கவும் அப்போ உடனே வந்து அவங்களாம் வந்து கண்கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணுக்கு இப்படி என்ன கண்டாலே தெரியலையே, என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது இங்க பாருங்க நீங்க பயப்படாதீங்க, அவங்களுக்கு தலையில அடிபட்ட அந்த அதிர்ச்சியில தான் இந்த மாதிரி நடந்திருக்குது, ஆனா பாருங்களேன் கார்த்தி மட்டும் அவங்களுக்கு வந்து ஏதோ நெருக்கமானவங்க அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க கையை மட்டும் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க, கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு ஞாபகத்து வந்துடும், அது மட்டும் இல்லாம அவங்கள நீங்க ரொம்ப போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பேச்சு கொடுங்க, அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரிக்கு அவங்களுடைய பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 2-3 நாள் ஆனதுமே நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் அவங்கள போட்டு ரொம்பவே நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் கார்த்தி நீங்கள் தான் நம்மளே ரேவதி பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிடணும், ஏன்னா அவங்களுக்கு உங்களை மட்டும்தான் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால வந்து நீங்கள் உங்களை வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அழைச்சிக்கிட்டு கார்த்தி வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ கார்த்தி வந்து அவங்க ரேவதியை வந்து அழைச்சிட்டு வரவும் இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கொஞ்சம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஆரத்தி எழுந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ரேவதிக்கும் கார்த்திக்கும் அவங்க வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போங்க ரேவதி அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லி நினச்சோம்னா இது என்னன்னா வந்து 2 பேரும் வந்து கூடுதலாக வந்து ஒன்று சேர் இருந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது, அந்த கார்த்தி மட்டும் தான் ரேவதியும் வந்து மறக்காமல் இருக்கிறா ஏதோ ஒரு நினப்பில், ஆனால் மற்ற எல்லாரையும் மறந்துட்டால இப்போ இந்த மாதிரி நடந்து போச்சுத, இப்போ இவளுக்கு எப்போ ஞாபகத்தில் வருது, நம்ம எப்போ இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு பக்கம் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ரேவதிக்கு எப்போ பழசெல்லாம் ஞாபகத்தில் வரப்போகுது. அடுத்தது சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதியை நல்லபடியாக கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க பாரு மாப்பிள்ளை வந்து ரேவதி மேலே எவ்வளோ உயிராக இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம பொண்ணை வந்து கார்த்தி எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறாருன்னா அவர் இந்த அளவுக்கு அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து சாமுண்டீஸ்வரியோட மனசு மாறுமா, உண்மையிலே வந்து ரேவதிக்கு பழசெல்லாம் மறந்துச்சா இல்லைன்னா பழசெல்லாம் மறந்த மாதிரிக்கு அவங்க வந்து நடிக்கிறாங்களா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.